ஹாய் நதாஷா. எக்ஸல் இன்னைக்கு நம்ம குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஃப்ரீக்வன்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட டேட்டா முதல்ல பார்ப்போமே. நம்ம டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் பிராண்ட். இந்த ஃபோன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே 52 டேட்டா இருக்குது. இந்த 52 டேட்டாலையும் ஒவ்வொரு பிராண்டும் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டேட்டிவ் மோடில் இருக்குது. உதாரணத்துக்கு நோக்கியா பாருங்கள் இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது, அதே போல் நிறைய இடத்துல இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு சாம்சங் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, மோட்டோரோலா இருக்குது. சரி, நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த 52 டேட்டாலையும் எத்தனை பிராண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பிராண்டும் வந்து எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாவில் வந்து appear ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டெப் 1ல் வந்து நம்ம அட்வான்ஸ் ஃபில்டர் செய்யணும். அதுக்கு நீங்கள் வந்து டேட்டா போயிட்டு இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். சரி, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சார்ட் ஆகி அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து இதே காலமில் வேணுமா இல்லை வேறு இடத்துல வேணுமான்னு தான். சரி, எனக்கு வந்து வேறு இடத்துல வேணும். நான் வந்து காப்பி டு another லொக்கேஷன் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சரி, அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ரேஞ்ச் இருக்குது நம்மளோட டேட்டா. சரி, நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் பிராண்ட் இருக்குல்ல, நான் இங்கேருந்து நான் சூஸ் பண்ணுறேன். சரி, அடுத்தபடியாக எனக்கு வந்து காப்பி டு இந்த ரிசல்ட்லாம் வந்து எனக்கு எங்கே வேணும்னு சொல்கிறது தான் வந்து காப்பி டு. சரி, எனக்கு வந்து எல்லாமே வந்து இங்கே வேணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி. அதாவது எனக்கு வந்து நோக்கியானா வந்து நோக்கியா ஒரு வாட்டி தான் எனக்கு வேணும், சாம்சங்னு ஒரு வாட்டி தான் வேணும், எனக்கு ரிப்பீட்டேட்டிவாக வேணாம். ஸோ நான் வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் நான் வந்து ஃபோன் பிராண்ட் சேர்த்து தான் நான் எடுத்தேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 52 டேட்டாவில் வந்து நம்மளுக்கு வந்து 4 பிராண்ட் தான் இருக்குது. நோக்கியா இருக்குது, சாம்சங் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, மோட்டோரோலா இருக்குது. சரி, நம்ம இப்போ வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் அதாவது ஸ்டெப் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஸ்டெப் 2 பார்க்க போகிறோம். சரி, நம்மளுக்கு வந்து இந்த 52 டேட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து 4 பிராண்ட்ஸ் தான் இருக்குது, 4 பிராண்ட் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த 4 பிராண்டில் வந்து ஒவ்வொரு பிராண்டும் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய போகிறோம். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த 4 பிராண்ட் இருக்குல்ல, இந்த 4 பிராண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 4 காலமும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஈக்குவலன்ட் சைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கவுண்ட் இஃப் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி நம்மளோட ரேஞ்சை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். பாருங்கள், நம்மளோட ரேஞ்ச் வந்து நம்மளோட ஃபோன் பிராண்டு, நம்ம ரேஞ்சை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்குது. க்ரைட்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து இங்கே 4 இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் 4 சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் நீங்கள் தட்டணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பிராண்ட்க்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், நம்மளோட சமிஷன் நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணுவோம். நம்ம சொன்னோம்ல நம்மளோட டேட்டா வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து 52 இருக்குது. பாருங்கள், இங்கே கவுண்ட் வந்து 52 இருக்குது. சரி, அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட சமிஷனும் வந்து 52 தான் இருக்கணும். பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 52 இருக்குது. இப்போ நம்ம ஸ்டெப் 2 செஞ்சிட்டோம். சரி, இப்படி தான் வந்து நமக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் செய்யலாம். ரொம்ப நன்றி. ஹாய், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.